கல்யாண சுந்தரத்திற்காக துடித்த சாட்டை துரைமுருகன், ராஜீவ்காந்தி என்றால் நிச்சயம் செருப்படிதான். இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இந்த 2 பெயர்களும் நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடித்த செய்திகள்ல இவர்கள் பெயர் மிக முக்கியமானது. 2 பேருமே மாற்று கருத்து கிடையாது. அவர்களுக்குள்ள நம்ம நிறைய முரண் இருக்கு. அது எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. ஆனா இருவருமே ஒரு சிறந்த பேச்சாளர்கள். அதே நேரத்தில் கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி நம்ம நிறையவே சொல்லணும். என்னன்னா, எந்த அளவிற்கு கண்ணியம் தவறாம வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரில் இருப்பவங்கள மனம் நோக செய்யாமல் எது உண்மை, நம்ம தார்மீகமான கேள்வியை கேட்கிறோம், தமிழ் தேசியத்துடைய தேவை என்னங்கிறத பேசுற ஒரு நபராக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நிகழ்வு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் சீமான் தம்பியாக இருந்த அவர் இப்பொழுது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். கல்யாண சுந்தரம் அவர்கள் அவருடைய கார்ல உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரும்போது ஒரு சிறிய விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுல சின்ன காயங்களோட ஒரு உயிர் பிழைத்திருக்கிறாரு. இந்த விஷயம் ஒரு ஆறுதலை தருகிறது என்றாலும் அவர் மிகவும் கவனமாக இனி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு செய்திருந்தாங்க. இதை பதிவு பண்ண உடனே எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். என்ன இது அதிர்ஷ்டமா, இப்ப அவர் வேற ஒரு கட்சிக்கும் போயிட்டாரு, ஆனாலும் அப்படி இருக்காரு அப்படின்னா, அந்த மாண்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்த இங்க மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இதே விடயம் ராஜீவ்காந்திக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கும், ராஜீவ்காந்திக்கு வந்தால் நிச்சயமாக அவருக்கு செருப்படிதான் விழும். காரணம் என்ன அப்படின்னா பேச்சுக்கள். நம்ம எந்த அளவுக்கு மாண்பாக நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா நமக்கு எதிரில் இருக்கவங்களும் அதே போல நடந்து கொள்வாங்க. அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அவர்களை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிறவர் முழுக்க முழுக்க விஷமேறிய ஒரு நபர் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த மாதிரியான விடயங்கள்ல தெளிவுபடுத்த வேண்டியதற்கு ஒரு காரணம் கிடைக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு மேடையிலும் எந்த இடத்திலும், அதாவது கருத்து முரண் சம்பந்தமா பேசியிருப்பார் கல்யாண சுந்தரம். ஆனால் ஒரு முறை கூட சீமானை தரைக்குறைவாக பேச வேண்டும், நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட ஒரு இன்டர்வியூ கொடுத்ததில்லை. அதுதான் மிக முக்கியமானது. அதனால தான் இப்ப சாட்டை துரைமுருகன் பதிவு பண்ணும்போது கூட அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா, அவர்களும் அந்த அதிர்ச்சிக்குள்ளான தகவலை பற்றி தான் நினைத்து வருத்தப்பட்டார்களே தவிர, சாட்டை துரைமுருகனை பற்றி ஒன்றும் கேட்கல. இதுவே ராஜீவ்காந்திக்கு செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, ராஜீவ்காந்தி என்பவர் முழுக்க முழுக்க இந்த அரசியலை வைத்து பிழைப்பது, சீமானை வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார்.